இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மகா ஐயோ, என்ன மகா எதையோ பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒண்ணும் இல்லைண்ணே. மகா அம்பிகா அம்மா ஏதோ மறந்தாப்புல உன்னை விளக்கேத்த சொல்லிட்டாங்க. நீயும் யதார்த்தமா எப்பயும் போல விளக்கேத்திட்ட. ஆனா அதுக்கு காஞ்சனா அக்கா, கவிதா அக்கா, பாட்டின்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உன்னை ரொம்ப திட்டாங்க. நானும் அவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு எங்க உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை அம்பிகா அம்மா சாமி மாதிரி நடுவுல வந்து அவங்க தான் விளக்க ஏத்த சொன்னதால எல்லாரும் உன்னை விட்டுட்டு அம்மா பக்கம் போயிட்டாங்க. அண்ணா, நான் ஒரு உண்மையை இப்ப சொல்லட்டுமா? என்ன மகா? அம்பிகா அம்மா என்ன காப்பாத்துறதுக்காக தான் அப்படி சொன்னாங்க. என்ன சொல்ற? ஆமா அண்ணா, நான் தான் விளக்கு ஏத்தாம இருக்கேன்னு ஏத்துன. ஆனா அதுல குடும்பம் சம்பந்தப்பட்ட இவ்ளோ பெரிய சம்பிரதாயம் இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. ஆனா அம்பிகா அம்மா என்ன வந்து காப்பாத்துவாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல அண்ணா. எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. என்னால அம்மா தான் எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கினாங்க. மகா, நீ அவங்க உயிரையே காப்பாத்திருக்க. அது மட்டும் இல்ல, அம்மாவுக்கு உன் மேல தனி பாசம். ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன், இங்க உன்னை யார் என்ன சொன்னாலும் அம்பிகா அம்மா உன்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க. நியாயமா இந்த வீட்டோட எஜமானி அவங்கதான். ஆனா அம்பிகா அம்மா அமைதியா இருக்க போய் இந்த காஞ்சனா அக்கா, கவிதா அக்கா எல்லாரும் இப்படி தலகால் புரியாம ஆடுறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற மகா, நீ விளக்கேத்துனதுல பாட்டி சொன்ன மாதிரி எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா உன் நல்ல மனசுக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அது மட்டும் இல்ல, கடவுள் எப்பவும் நல்ல மனுஷங்களை தண்டிக்கவே மாட்டாரு. நல்ல மனசோட யார் எதை பண்ணாலும் அவர் சந்தோஷம்தான் படுவாரு. அது தெரியாம என்னென்னமோ பேசிட்டாங்க. மகா, சொல்ல மறந்துட்டேன், விளக்குல எண்ணெய் தீந்து அது அணையிற மாதிரி இருக்கு. ஐயோ, சீக்கிரமா போய் எண்ணெய ஊத்து. ஐயோ வேண்டாண்ண, ஏற்கனவே விளக்கேத்திதான் வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் என்ன ஊத்துனேன்னா காஞ்சனாமா என்ன கொன்னுடுவாங்க. அப்படி இல்ல மகா, இந்த விளக்கு அணைஞ்சா அதுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. ஐயோ, நல்ல வேலை சொன்னீங்கண்ண, நான் அதை மறந்தே போயிட்டேன். முதல்ல அதுல போய் என்ன இருக்கான்னு பாக்குறேன். சரி மகா. ஹலோ. ஜா, என்னாச்சு? திருக்கிட்ட எல்லா பேப்பர்ஸும் சைன் வாங்கிட்டியா? எஸ், சக்சஸ். நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. சூப்பர். சொன்ன மாதிரி அவனை ஏமாத்தி எல்லா பேப்பர்ஸ்லயும் கையெழுத்து வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா கௌதம்,